எமது சாக்கிய குலத்தின் சான்றோர்களே, செல்வக் களஞ்சியங்களே, சிந்தனை சிற்பிகளே, தத்துவத்திற்கும் சட்டத்திற்கும் இடையிலான வேறுபாடுகளை நாம் நோக்குவேமே. ஆனால் தத்துவம் என்பது ஒரு சட்டம் உருவாவதற்கான ஒரு காரணியாக அமைகின்றது. உரிமைகள் என்பவைகள் ஏன் வழங்கப்பட வேண்டும், அந்த உரிமைகள் என்னென்ன காரணங்களுக்காக ஒருவருக்கு அல்லது ஒரு கூட்டத்தாருக்கு மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவனாக அல்லது மக்கள் தாங்களே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவனவாக அவைகள் இருக்கின்றன என்பதை தத்துவம் விளக்குகிறது. ஜனநாயகம் என்பது அத்தகைய ஒரு தத்துவம். மக்களுக்காக மக்களின் மூலமாக ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஓர் அமைப்பு என்பது ஜனநாயகம் என்பது. ஆனால் மக்களை பிரதானப்படுத்தியது என்பதனாலே மக்களே தங்களுக்கான உரிமைகளை தாங்களே நிர்ணயித்து எடுத்துக்கொள்கின்ற அதிகாரங்கள் இருக்கின்றன என்பதுதான் தத்துவத்தின் மூலம். எனவே ஒரு தத்துவமானது பெண் விடுதலை பற்றியதாக, அடிமையுற்று வீழ்ந்து விடும்படியாக சூழ்ச்சியாலோ அல்லது கோழைத்தனத்தினாலோ பின்புறத்திலிருந்து ஒருவரை தாக்கி அவர் விழித்து கொள்வதற்கு முன்பே அவரை பிடித்து கொண்டு அடிமைப்படுத்திய வெள்ளையர்கள் கருப்பர்களை இவ்வாறு தான் அடிமைப்படுத்தினார்கள் என்கின்ற கதைகளெல்லாம் நீங்கள் அலெக்ஸ் ஹேலியினுடைய த ரூட்ஸ் என்கின்ற நூலிலே காண முடியும். 7 தலைமுறைகள் என்று தமிழிலே வெளிவந்த நூலிலே நீங்கள் காண முடியும். ஆக சிறைப்படுத்துவது, அடிமைப்படுத்துவது, திருடிச் செல்வது என்பதையெல்லாம் ஒரு சுதந்திரமான மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே அவர்கள் எதிர்பாராத சமயத்திலே திருட்டுத்தனமாக கயமைத்தனமான முறையிலே பல்வேறு விதமான வஞ்சகமான சூழ்ச்சிகளை கொண்டு அடுத்தவர்களுடைய பொருட்களை திருடுவது, அவர்களை திருடிச் செல்வது என்பது போன்ற இழிந்த முறைகளை பயன்படுத்தி மக்களை அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் காணுகின்ற பொழுது, அப்படி மனிதனை இன்னொருவன் அடிமைப்படுத்துவதற்கு ஆன உரிமைகள் இல்லை, அந்த கொடுமைகள் முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற ரீதியிலே அடிமை ஆக்கப்பட்ட, அடிமைகளாக திருடிச் செல்லப்பட்டு வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட மக்களை, சுதந்திரம் மிக்க மக்களை மீண்டும் அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை, தங்கள் இயல்பான இறையாண்மை இறைநிலையை இரும்போது இருக்கின்ற நிலையை அவர்கள் எய்த வேண்டும் என்பதாக மீண்டும் மானுடத்தின் மாட்சியை அவர்களே திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னும் ரீதியிலே பெண்ணினுடைய விடுதலை பற்றியும், அடிமைப்படுத்தப்பட்டு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் விடுதலை பற்றியும், அவ்வாறே தங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களுடைய சுயநல சோம்பேறித்தனமான வாழ்விற்கு எதிராக இருக்கின்றது என்பதனாலேயே வீழ்த்தப்பட்ட பௌத்த பெரும் அரசிகள் ஞானிகளுடைய அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த தீண்டாமை என்று சொல்கின்ற பௌத்தர்களுக்கு எதிரான பொறாமை கொச்சரிப்பு நடவடிக்கைகளுக்கு, கொடூரங்களுக்கு, கொடுமைகளுக்கு எதிராக இவ்வாறு புறக்கணிக்கப்பட்ட இந்த மக்களிடமிருந்து திருடப்பட்ட அவருடைய ஆளுமைகளை, அவருடைய மனோமைகளை,
அவருடைய செழுமைகளை, சிந்தனைகளை, அவர்களுடைய வளங்களை, அவர்களே ஆகும் உரிமைகளை எல்லாம் திருப்பி அவர்களுக்கு தந்துவிட வேண்டும். அதை நாம் தாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் போராடுவது என்பதாக பார்த்தால், வரலாறு நெடுக தத்துவம் என்பது உரிமைகளை தருகின்ற, சட்டங்களை உருவாக்குகின்ற, நியாயப்படுத்துகின்ற, ஏற்படுத்துகின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது. தத்துவம் கூட்டல் போராட்டம் ஈக்குவல், அதாவது சமன் சட்டம் என்பதாக ஆகும். தத்துவம் மட்டும் இருந்து அதனோடு மக்கள் சக்தி என்கின்ற போராட்டம் என்பது வலுவாக அமையாத பொழுது அது தத்துவம் கூட்டல் மக்கள் போராட்டம் சமன் குறியீடு. அது சமன் குறியீட்டிற்கு முன்னே நாம் எழுத வேண்டும் சட்டம் என்று. ஆக தத்துவமும் மக்களின் போராட்ட சக்தியும் கலக்கின்ற பொழுதுதான் அந்த தத்துவம் உயிர் பெற்று வலுப்பெற்று அதிகாரமுற்று சட்டமாக மாறுகிறது. அப்படி மக்களின் போராட்ட சக்தி கலக்காத பொழுது தத்துவம் என்பது வலுவற்று தன்னியல்பிலேயே வீரியம் கொண்ட ஒரு விதையாக இருந்தாலும் மண்ணிலே இட்டு மூடப்பட்டு அதன் மீது அதற்கான நீர் மற்றும் பாதுகாப்பு இவைகள் எல்லாம் கொடுக்காத பொழுது அது எப்படி ஒரு விதையிலிருந்து வெளியே வெடித்து வெளிவந்து வளர்ந்து ஒரு விருட்சமாக ஆவதில்லையோ, அதை போல தத்துவமும் பலனற்று போய்விடுகிறது. எனவே அருமை சிந்தனையாளர்களே, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வரலாறு நெடுக தத்துவங்கள் சட்டங்கள் உருவாவதற்கான அடிப்படை காரணிகளாக அமைகின்றன. இன்டலெக்சுவல் அண்ட் மாரல் ரெவல்யூஷன் ஆஃப் புத்திசம், பகவான் புத்த ஞாயிறு ஏற்படுத்திய அறிவு மற்றும் அறமயப்பட்ட எத்திக்கல் ரெவல்யூஷன், இன்டலெக்சுவல் அண்ட் மாரல் ரெவல்யூஷன் என்கின்ற அந்த புரட்சியானது மௌரிய பேரரசனுடைய சட்டங்களாக மாறுவதற்கான மூல காரணிகளாக அமைந்தன. அவ்வாறே சுதந்திரம், சகோதரத்துவம், சகோதரித்துவம் மற்றும் சமத்துவம் என்கின்ற இந்த ஒப்பற்ற மானுட பெரும் விழுமியங்கள் புத்த ஞாயிறுடைய அந்த அறிவு புரட்சியினாலும் நியாய புரட்சியினாலும் கேள்வி கேட்டு எதையும் சந்தேகித்து தன்னளவிலே தான் இதுதான் என்று சொல்லுகின்றவைகளெல்லாம் நம்பாது அவைகள் எதுவால் எதற்காக ஆக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு ஆராய்ச்சி செய்து அவைகள் மக்களின் வளர்ச்சிக்கு, மக்களின் மகிழ்ச்சிக்கு, மக்களின் நலத்திற்கு எதிராக இருக்கின்ற பொழுது அவைகளை நிராகரித்து எது சரியோ, எது பெரும்பாலான மக்களின் பெருந்துன்பங்களை நீக்கி இன்பங்களை தருகின்ற ஒரு முறையாக, ஒரு தத்துவமாக, ஒரு திட்டமாக இருக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த தத்துவ புரட்சி தான் மௌரிய பேரரசிலே மாபெரும் உலகத்தின் முதல் சக்கரவர்த்தி ஆகிய அசோக பெருமானால் வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் நலத்தை மையமாக கொண்ட அரசு என்கின்ற ஒன்று ஏற்படுகிறது. அந்த சாம்ராஜ்ய அரசானது தன் பரப்பினை பெரிதுபடுத்தாது, குடிகளை தன்னுடைய சப்ஜெக்ட்ஸ் என்று அவர்களை குறைத்து விடாது, அவர்களை சிட்டிசன்ஸ் என்று அந்த பெரிய அரசினுடைய உரிமையாளர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள், அந்த பெரிய அரசினுடைய பாகஸ்வாமியர்கள் என்கின்ற ரீதியிலே அவர்களை குடிமக்களாக, நாகரிகர்களாக மாற்றி ஏற்றிய பெருமை கொண்ட சட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்திய அற்புதமான அந்த அரசு புரட்சியை காண்கின்றோம் அசோக பெருமான் என்கின்ற முதல் தர்மராஜனுடைய ஆட்சி காலத்திலே. ஆக புத்த ஞாயிறு ஏற்படுத்திய தத்துவங்கள்
அசோக பெருமகனார் அசோக தர்மராஜர் அவர்கள் உருவாக்கிய கல்வெட்டுகளில் எழுதி வைத்து 84,000 தூண்களிலே பிரகடனம் செய்து எங்குமே தன்னுடைய சட்டங்கள் என்ன என்பதை முதலாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்பதை மக்களுக்கு கல்லிலே எழுதி காட்டிய அந்த பெருமகன் மூலமாக சட்டங்களாகின்றது. பிரெஞ்சு புரட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐரோப்பியாவில் பிரான்ஸ் நாட்டிலே ஏற்பட்ட புரட்சி, அதன் மூலமாக மக்கள் அரசியல் புரட்சிகளை கொண்டு வந்தார்கள் என்பதற்கான கருத்துக்களையும், எப்படி அங்கே ரூசோ, வால்டேர் போன்ற என்லைட்டன்மெண்ட் எரா, அதாவது அறிவொளி காலத்தின் அறிஞர்களினுடைய முயற்சியினாலே பெரும் அறிவொளி காலம் ஏற்பட்டு அங்கே கூட என்லைட்டன்மெண்ட் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். புத்த ஞாயிறு கொடுத்த என்லைட்டன்மெண்ட் என்பதனுடைய ஒரு கீற்று அங்கே கிரேக்கம் வரைக்கு பரவி மிளிந்த பன்ஹா என்கின்ற நூலிலே நாம் இவைகளை எல்லாம் காண்கின்றோம். நாகசேனன் என்கின்ற மகா தேரனும் மகா ஞானியும் மகா ஆச்சாரியனும் கிரேக்க மன்னன் மிலிண்டனும் கொண்ட உரையாடலில் கிரேக்க மன்னனுக்கு நாகசேன பெருமகனார் அந்த சிராமணனார் போதித்த பௌத்த சிந்தனைகள் தான் கிரேக்க தத்துவங்களாக மாறி அவை அங்கும் இங்கும் யூரோப்பாவில் பரவின, அவர்களுக்கு இருள் விளக்கி ஒளியை ஏற்றியது என்பதையெல்லாம் நாம் காண்கின்றோம். அதனாலே தான் வியப்பின்றியே அவர்கள் என்லைட்டன்மெண்ட் என்ற அறிவுறும் காலம் பற்றிய அந்த வார்த்தை, அறிவுறுதல் என்கின்ற ஒளியுறுதல் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆக 16, 17, 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அந்த என்லைட்டன்மெண்ட் என்கின்ற அந்த காலம், அந்த ஒரு நிகழ்வு, அந்த பெரும் நிகழ்வு, அந்த பேரொளி நிகழ்வு மூலமாகத்தான் இந்த பிரெஞ்சு தேசத்திலே லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி என்பதற்கான அரசியல் புரட்சி, அரசியல் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதற்கு முன்னே தத்துவத்தினுடைய செயல்பாடு அங்கே இருக்கிறது. இந்த கருத்துக்களை நீங்கள் ஜாதி முறைகளை ஒழிப்பது எப்படி என்கின்ற ஜாதி முறைகளின் நாசம் அல்லது வீழ்ச்சி என்கின்ற முறையிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போதிசத்துவனார் எழுதிய அந்த உரையிலே ஆனால் பேசி அறிமுகப்படுத்த அரங்கேற்றப்படாத அந்த உரையிலே இருக்கின்ற வாள் போன்ற அந்த ஒப்பற்ற அந்த உரையிலே இது போன்ற கருத்துக்களை அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் என்கின்ற அந்த நூலிலே நீங்கள் காணலாம். ஆக தத்துவம் என்பது சட்டத்திற்கு முன்மாதிரியாகிறது, ஆதாரமாகிறது என்பதை பற்றி நாம் கண்டோம். அதே போல தான் சில கேடுகட்ட தத்துவங்கள் கூட, மக்களுக்கு கேடு செய்கின்ற தத்துவங்கள் கூட, அவைகள் தத்துவங்கள் என்று சொல்லக்கூடாது, அபத்தங்கள் என்று சொல்ல வேண்டும், அவைகள் பொய்கள் என்று சொல்ல வேண்டும், அவைகளை ஐடியாலஜி என்று சொல்ல வேண்டும். அந்த பொய்யான அந்த கருத்துக்கள் எப்படி அந்த கருத்தியல்கள் அல்லது இருட்டியல்கள் என்பவைகள் என்றால், ஒளியியல்கள் என்பவைகள் தத்துவங்களாகவும், என்லைட்டன்மெண்ட்டை தருகின்ற கருத்துக்கள், சிந்தனைகள், கருத்து முறைகள், கோட்பாட்டுகள் என்பவைகள் ஒளியியல் என்பதை சார்ந்தவைகள் என்றால், என்லைட்டன்மெண்ட் என்பதை நாம் ஒளியியல் என்று சொல்வோமாக, ஒளியியல் சார்ந்தவைகளாக இருக்கின்றது என்றால், இந்த என்லைட்டன்மெண்ட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்பவர்களை இருளியல்வாதிகள், இருட்டுவாதிகள் என்று நாம் சொல்ல வேண்டும். அத்தகைய என்டார்க்னர்ஸுக்கு எதிராக என்லைட்டனர்ஸ் என்கின்ற ஒரு பரம்பரையை நாம் பார்க்கிறோம். இந்த இருட்டியல்வாதிகள், இருளியல்வாதிகள், இருள் விரும்பிகள், ஒளி விரும்பிகளுக்கு எதிராக செய்கின்ற சூழ்ச்சிகள் தான் இந்த மனுவினுடைய சட்டம், அந்த பழைய ஆன்சியன் ரெஜிம் என்று சொல்லப்படுகின்ற பிரெஞ்சு தேசத்தில் இருந்த அந்த 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 பாகுபாடுகள் கொண்ட சமூக அமைப்பு, இந்திய சூழ்நிலையிலேயே இங்கே இருந்த அந்த 4 வகுப்புகள் என்ற பாகுபாடு கொடும் பிரிவுகள், ட்ரக்கோனியன் லாஸ் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவிலே நிறவெறி கொண்ட அந்த பாகுபாடுகள் என்று நாம் இவைகளெல்லாம்
ஜப்பானில் ஏற்படுத்தப்பட்ட இந்த இந்தியாவிலிருந்து சென்ற அந்த சிஸ்டம் ஆகிய இந்த மனுவனுடைய இந்த 4 பாகுபாடுகள் என்பது அங்கே முதல் படியிலே சமுதாயங்களை கொண்டதாக அமைந்த அந்த 4 திட்டங்கள் அங்கே பார்ப்பனன் அல்லது பார்ப்பனன் என்கின்ற அந்த பிரீஸ்ட் என்கின்ற அந்த ஒரு முதன்மையான ஒரு படிநிலையில் இருப்பவன் என்கின்ற படியாக அது அங்கே இருந்ததில்லை. ஆனால் பிரான்ஸ்லே அத்தகைய அந்த 4 முறை படிமுறைகளிலே அந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி சிஸ்டத்திலே பிரீஸ்ட் என்பவன் கத்தோலிக்க பிரீஸ்டாக இருந்தான் என்பதெல்லாம் நாம் பார்க்கணும். இவ்வாறு இந்த படிமுறைகளை எல்லாம் நியாயப்படுத்தி ஏற்படுத்தி மக்களை ஏய்ப்பது, ஏமாற்றுவது, அவர்கள் அறிவுற விடாமல் பார்த்துக்கொள்வது, அவர்கள் இருட்டிலேயே வைத்திருப்பது என்கின்ற இந்த தீய இந்த கெடு முறைகள், இந்த கெடு வன்மங்கள், இந்த கெடு திட்டங்கள், இந்த கீழ்மையான தீய திட்டங்கள் என்பவைகள் எல்லாம் இருட்டியல் சம்பந்தப்பட்டவை இருக்கின்றன. எனவே இவைகளும் இருண்ட காலங்களை உற்பத்தி செய்கின்றன, இருண்ட சட்டங்களை உருவாக்குகின்றன என்பதை நாம் காண்கின்றோம். ஆக ஒளியியல் என்கின்ற என்லைட்டன்மெண்ட் தத்துவங்களின் அடிப்படையில் எழுகின்ற சட்டங்கள் ஒளியை உருவாக்குகின்ற, பொற்காலங்களை உருவாக்குகின்ற அசோகராஜருடைய அந்த மகத பேரரசு மகத பேரரசு தான், மகிமை மிக்க அந்த மகத பேரரசு தான் பொற்காலம் என்று சொல்லப்படும். அதே மனுவினுடைய இந்த இருண்ட திட்டங்களை, வஞ்சக திட்டங்களை நடைமுறைப்படுத்திய, இந்த மக்களை பாகுபடுத்திய அந்த கொடும் சட்டங்கள் வந்த காலகட்டங்கள், கொடும் தத்துவங்களை சட்டங்களாக்க கொண்டு வந்தவர்களுடைய காலகட்டமாகிய குப்தர்கள் காலகட்டம் என்பதையெல்லாம் நாம் இருண்ட காலங்கள், இருட்காலங்கள், குற்றத்திற்கான காலங்கள் என்று நாம் காண்கின்றோம். இதை நாம் கண்டுகின்ற பொழுது ஆக ஒருபுறம் ஒளியியல் என்ற தத்துவத்தினால் சிறந்த சட்டங்கள் வருகின்றன, மக்களுக்கு நலங்கள் ஏற்படுகின்றன, அவைகள் ஏற்படுத்துகின்றன. இன்னொரு முறை அதற்கு எதிரான இருளியல் கெடுபிடிகள், கீழ் எண்ணங்கள் எழுகின்ற பொழுது அவைகள் மக்களுக்கு எதிரான இருளை உற்பத்தி செய்கின்ற கொடூர அநீதிமிக்க சட்டங்களாக வருகின்றன. எனவே எப்பொழுதும் விழித்து கொண்டிருப்பது தான் வெற்றிக்கான, விடுதலைக்கான மார்க்கம் என்று நாம் ஏற்கனவே அப்பிரமாத வர்க்கம் என்கின்ற அந்த ஒப்பற்ற அரிய நூலாகிய தம்மபதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். மரணமற்ற பெருவாழ்வு என்பது நிரந்தரமான விழிப்புணர்வோடு இருப்பதனால் நான் சாத்தியம் என்று சொல்லியிருக்கின்றார் புத்த ஞாயிறு என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டிருக்கின்றேன். எனவே விழிப்புடன் இருப்பது என்பதே வாழ்க்கை. ஒருவர் மந்தமாக வெளிப்பட்டு எது சரியான பார்வை, எது சரியான நோக்கு, எதை எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மெய்நிலையை சரியாக தெரிந்து கொள்ளாத பொழுது அவர்கள் மயக்குற்று தவறான ஒரு கருத்தை பற்றி கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்கள் விழிப்பற்று இருப்பார்களே என்றால், அத்தகைய வெளிப்பட்ட நிலை என்பது மரணத்திற்கு சமம் என்று புத்த ஞாயிறு எச்சரித்திருக்கின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு கவனத்தை ஈர்த்திருக்கின்றேன். ஆக நாம் ஒளியியல் தத்துவத்தை ஒளியியல் சட்டங்கள் மூலமாக அடைகின்ற பொழுது நாம் விழித்து கொண்டவர்களாக இருந்தால் விடுதலை நமதாகிறது. ஆனால் இருளியல்வாதிகளுடைய கொடும் எண்ணங்கள் கொடும் சட்டங்களாக வருகின்ற பொழுது அவை இருண்ட காலங்களையும் இருண்ட ஒரு சூழ்நிலையும் நமக்கு ஏற்படுத்தி விடுகின்றன என்பதையும் நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட இருண்ட காலங்களை ஏற்படுத்தியவர்கள்தான் மனுவின் சட்டத்தை உருவாக்கியவர்களும், அதை இன்று இல்லை என்று சொல்பவர்களும், அதே மனுவினுடைய அந்த ஆதாரத்தின் பேரிலே இருக்கின்ற அந்த 4 வர்ணங்களை கொண்ட சொற்களை இன்றும் பிராமணன் என்ற வார்த்தையெல்லாம் அரசியல் அமைப்பு சட்டம் வந்த பிறகும் கூட பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது அரசியல் அமைப்பு சட்டம் என்கின்ற ஒளியியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். அத்தகைய வார்த்தைகள் எல்லாம் பேன் செய்யப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன. பிராமணன், சத்திரியன் என்ற வார்த்தைகள் எல்லாம் பேன் செய்யப்பட வேண்டிய, வைசன் என்கின்ற சூத்திரன் என்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறனாக இருக்கின்றன என்பதனால் அவைகளை எல்லாம் நாம் பகிஷ்கரிக்கவும் புறக்கணிக்கவும் அந்த பேன் செய்ய வேண்டும் இருக்கிறது, தடை செய்ய வேண்டியிருக்கிறது. அவை அரசியல் சட்டத்திற்கு எதிராக இருக்கின்றன என்பதனாலே அத்தகைய கருத்துக்களை பரப்புவது என்பது ஆர்டிக்கிள் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இன் எனி ஃபார்ம்ஸ் என்பதில் வரும். இந்த தன்னை பிராமணன் என்று சொல்லிக்கொள்வது, சத்திரியன் என்று சொல்லிக்கொள்வது எல்லாம் கூட
ஒரு வகையான ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ஈக்குவல் என்கின்ற ஆர்டிக்கிள் 14க்கு எதிரான ஒரு விஷயங்களாக இருக்கின்றன. எனவே அவைகள் ஒரு விதமான தீண்டாமை கொடுமைகளை நடைமுறைப்படுத்தும், நியாயப்படுத்தும் வஞ்சகத்தை செய்வதால் அவைகள் ஆர்டிக்கிள் 17 கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய, தடை செய்யப்பட வேண்டிய கருத்துக்களாக இருக்கும், செயல்பாடுகளாக இருக்கும். ஆர்டிக்கிள் 18 எந்த ஒரு டைட்டில்ஸும் ஒருவர் வைத்துக்கொள்ளக்கூடாது என்பதனாலே இவர்கள் எல்லாம் தங்களை பிராமணர் என்று சொல்லுகின்ற, சத்திரியர் என்று சொல்லுகின்ற டைட்டில்ஸில் கூட கான்ஸ்டியூஷன் என்பது ஒப்புக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை என்பதனால் அவைகளையும் கூட தடை செய்ய வேண்டும் என்கின்ற புரட்சிகரமான சிந்தனைகள் எல்லாம் அது நமக்கு இட்டுச் செல்லும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆக நான் இதுவரை பேசி வந்ததில் தத்துவத்திற்கும் சட்டத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி தான் சொல்ல வந்தேன். அப்படி சொல்லுகின்ற பொழுது தத்துவங்கள் எப்படி சட்டங்கள் உருவாவதற்கான காரணிகளாக இருக்கின்றன என்று நாம் கண்டோம். நீங்கள் உங்கள் உரிமைகளை உருவாக்குவதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு தத்துவங்களையும், அந்த தத்துவங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு போராட்டங்களையும் மேற்கொண்டுதான் மக்கள் சட்டங்களை ஏற்படுத்துகிறார்கள். எல்லோரும் சமம் என்கின்ற சட்டமானது, அல்லது மேக்னா கார்த்தா என்று சொல்லப்படுகின்ற முதல் மனிதர்களுக்கான உரிமைகளை அரசுகள் விட்டு கொடுத்த, எழுதி கொடுத்த அந்த விடுதலை சாசனங்கள் என்பது அமெரிக்காவிலே அடிமைகளாக எடுத்துச் செல்லப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட எமது கருப்பர் இன அந்த பெருமக்கள் அவர்கள் விடுதலை உற்றதை பற்றி எமானிசிபேஷன் டிக்ளரேஷன் என்கின்ற விடுதலை பிரகடனம் என்பதும், இன்னும் பல்வேறு விதமான யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்பவைகளும் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் எதுவுமே போராடாமல் சட்டங்களாக மாறவில்லை. இத்தகைய மானுட விழுமியத்தை போற்றும், மானுட இயல்பினை போற்றும், மானுட உரிமையை போற்றும் தத்துவங்கள் தம்மளவிலேயே சட்டங்களாக மாறவில்லை. மாறாக தத்துவங்கள் கூட்டல் மக்களின் போராட்டம் ஈக்குவல் டு சட்டங்கள் என்று உருவாகின என்பதை நாம் கண்டோம். ஒரு முறை சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்ட பிறகு அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு கூட சட்டங்கள் கூட்டல் விழிப்புணர்வு மிக்க மக்களின் போராட்டம், அங்கேயும் விழிப்புணர்வு, இங்கேயும் விழிப்புணர்வு வேண்டும். தத்துவத்தை சட்டமாக மாற்றுவதற்காகவும் மக்கள் போராட வேண்டும் விழிப்புணர்வோடு, அப்பொழுதுதான் தத்துவம் சட்டமாகும். அதே போல் சட்டம் ஆகியதனாலேயே அது உடனடியாக நம்முடைய துன்பங்களை தீர்த்து விடுவதில்லை. இனி தத்துவத்தை தேடி நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு பொருளாக முன்வைத்து வெற்றி பெற வேண்டிய அவசியமில்லை. அந்த தத்துவம் வெற்றி பெற்றதன் விளைவாக தான் சட்டம் என்கின்ற ஒன்று வந்திருக்கிறது. அந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதாக சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது வெற்றி பெற்ற ஒரு தத்துவத்தினுடைய வெளிப்பாடு என்பதாக இருக்கிறது. சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அப்பொழுதுதான் விடுதலை கிடைக்கும். ஆக சட்டம் கூட்டல் மக்கள் போராட்டம், மக்கள் சக்தி ஈக்குவல் டு அப்ளிகேஷன் அல்லது எஃபெக்ட். த எஃபெக்ட் ஆஃப் லா இஸ் பாசிபிள் when we press for it through our organized constitutional action or political or social cultural action within the means of the constitutional provisions என்று வருகின்ற பொழுது, நீங்கள் சட்டத்தை ஏற்படுத்த வைத்த பிறகு தூங்கிவிட்டீர்கள் என்றால், விழிப்பற்று இருப்பீர்களே என்றால் அந்த சட்டம் உங்களுக்கான விடுதலை தராது. இடஒதுக்கீடு வந்தது, அந்த சட்டம் வந்தது, போராடிதான் மனிதர்கள் அனைவரும் சமம், வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்கிற தத்துவங்கள் அடிப்படையில் எழுந்த அந்த இடஒதுக்கீடு தத்துவம் என்கின்ற சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் இன்னும் அந்த தத்துவத்தினுடைய பலனாகிய உரிமை, வளர்ச்சி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் அனைவருக்குமான அந்த நட்பு முறை, அந்த சகோதரத்துவம் அல்லது சகோதரித்துவம் என்கின்ற அந்த நட்புத்துவம் என்பது ஏற்படாமல் இருக்கிறது. எனவே சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் அவைகளை நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்காக மக்கள் போராடவும் விழிப்புணர்வோடு திரண்டும் செயல்பட வேண்டியிருக்கிறது. ஆக சட்டம் கூட்டல் மக்கள் சக்தி ஈக்குவல் டு
ரியாலிட்டி அல்லது எஃபெக்ட். அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுக்கு சட்டங்களால் கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகளை அனுபவிக்கின்ற ஒரு வாய்ப்பு, அந்த சட்டங்கள் நடைமுறையினால் ஏற்படுகின்ற பலன்களை நீங்கள் பெறுகின்ற வாய்ப்பு என்பது ஏற்படும். மாற்றம் சமுதாயத்தில் ஏற்படும். எனவே அருமை சகோதரர்களே, சட்டங்கள் என்பவைகள் உங்களுக்கு ஆதரவாக சாதகமாக இருக்கின்ற பொழுது அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலையை அதற்கான திரண்ட ஒருங்குபட்ட அணியுற்ற ஒன்று சேர்ந்த ஒரு புரட்சியை, ஒரு அழுத்தத்தை, ஒரு ப்ரெஷரை நீங்கள் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரிகளுக்கு, அந்த அதிகார வர்க்கங்களுக்கு, அந்த அதிகார முறைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கான அந்த சட்டங்களிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற உரிமைகள் உங்கள் வீடுகளுக்கு வரும், உங்கள் ஏடுகளுக்கு வரும், உங்கள் இதயத்திற்கு, உங்கள் வாழ்விற்கு வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். தத்துவங்களின் தேவை என்பது சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையில்லை. அது அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரிகளிடம் சட்டம் இருக்கிறது இல்லையா, இந்த சட்டத்தின்படி நீ நடைமுறைப்படுத்து என்பதற்கான அந்த சட்டத்தை ஒட்டியே நம்மளுடைய போராட்டங்கள், சிந்தனைகள் இருக்க வேண்டும். அதை செயல்படுத்த வேண்டும். அதே மக்கள் தளத்தில் பேசுகின்ற பொழுது இந்த சட்டத்திற்கான பின்புலமான தத்துவம் என்ன என்பதை பற்றிய அறிவு ஏற்படுத்துகின்ற பொழுது மக்களிலே அது வந்து ஒரு ஈர்ப்பை, ஒரு கவனிப்பை ஏற்படுத்துகிறது, விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது என்பதுதான் அங்கே சூட்சுமம். ஆக தத்துவங்களுக்கும் சட்டங்களுக்கும் உள்ள இந்த உறவுகளையும் அவைகளுடைய பண்பு மாற்றங்களையும் வேறுபாடுகளையும் நீங்கள் கண்டுகொண்டு சட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் கவனத்தை கொண்டு அரசுக்கும் சட்டங்களுக்கும் உள்ள தொடர்புகள், அதிகாரிகளுக்கும் சட்டங்களுக்கும் உள்ள தொடர்புகள், அதனால் நமக்கு ஏற்படுகின்ற விளைவுகள், நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய சமூக, பொருளாதார, கலாச்சார மாற்றங்கள் என்பதற்கான அந்த முயற்சிகளில் நாம் இறங்க வேண்டும். தத்துவ புரட்சிகளின் பிதாமகனாகிய புத்தஞாயிறுவின் வழியிலே நாம் ஈடிணையற்ற ஒரு தத்துவத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த தத்துவம் ஈடிணையற்ற முறையிலே உலகிலேயே கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு மோசஸ் போன்றவர்களெல்லாம் ஸ்டோன் டேப்லெட்ஸ் என்று கட்டளைகள் இறைவனிடமிருந்து வாங்கி வந்தார்கள் என்று சொல்வார்கள். அது 10 கட்டளைகள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் பைபிளிலே கூட. ஆனால் அத்தகைய அந்த ஸ்டோன் டேப்லெட்ஸ்க்கு முன்பாகவே உலகெங்குமே பரவிய புத்தஞாயினுடைய தத்துவங்களாக அசோக பிரபுனால் நிறுவப்பட்ட 84,000 கல் தூண்களில் முதலாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்கின்ற வகையில் மக்கள் எத்தகைய கருத்துக்களால், சட்டங்களால் ஆளப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தி மக்கள் நலத்தை மையமாக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட நல அரசை பற்றியெல்லாம் நாம் அறிகின்றோம். எனவே அந்த பரம்பரையிலே வந்த சாக்கியர்களே, சாக்கியச்சிகளே, சக்கிலி குளம், சக்கிலி கோட்டை, சக்கிலி ஏரி என்கின்ற பல்வேறு பொதுமக்களுடைய நலன்களுக்கான பொது பணிகளை, பொது பப்ளிக் ஒர்க்ஸ் என்கின்ற பொது யுட்டிலிட்டிஸை ஏற்படுத்திய அரசர்களே, ஞானிகளே, ஞானவான்களே, நீங்கள் விழிப்புற்று எழுது. நமக்கு தத்துவம் என்றால் ஒளியியல் தத்துவத்தை கொண்டவர்கள் என்கின்ற பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற அந்த ஞான பாரம்பரியத்தை, அரச பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். சட்டங்கள் என்று வந்தால் மக்களுடைய நலத்திற்காக பொற்காலங்களை உருவாக்கி பொன்னாட்சி செய்த அரச பாரம்பரியத்தை அசோகரன் மூலம் கொண்டவர்கள் என்கின்ற அந்த பெருமையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த இரண்டும் அறிந்து கொண்ட பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் புத்தம், சங்கம், தம்மம் என்பதனுடைய ஆதுனிக்க நடப்பு காலத்தின் மொழிபெயர்ப்பாக கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கின்ற டாக்டர் அம்பேத்கர் என்கின்ற போதிசத்துவனார் கொடுத்த அந்த முழக்கங்கள் வழியாக எப்படி நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியிலே நாம் செயல்படுவோமே ஆனால் விழிப்புணர்வு உடையவர்களாக, சிந்திப்பவர்களாக, மரணத்தை வென்றவர்களாக நாம் செயல்படுவோமே என்றால் நாம் புத்தர்களாகவும் அரசர்களாகவும் நாம் தர்மராஜர்களாக மீண்டும் இந்த தேசத்திலே எழுவோம். நம்முடைய பாரம்பரியம் என்றைக்கும் வீழ்ந்து விடுவதில்லை.
அந்த ஞான ராஜ பரம்பரையினுடைய அந்த பண்பாட்டு விழுமியங்கள் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்கின்ற ரீதியிலே மீண்டும் வீழ்த்தப்பட்டிருக்கின்ற வஞ்சத்தினால் வஞ்சிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்ற நாம் மீண்டும் எழுந்து இந்த மண்ணிலே இந்த ஜம்பு தீபத்தினுடைய அதிபதிகளாக ஞானமும் அறிவும் கொளுத்துபவர்களாக மானமும் வீரமும் கொண்டு விளங்குபவர்களாக வீர சுதந்திரர்களாக ஞான சுதந்திரர்களாக இருப்போம், இருக்க வேண்டும். அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். சமூக ரீதியான ஒருங்கிணைப்பு செயல்பாடுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். ஞான தத்துவ பரம்பரையிலே இருக்கின்ற அந்த ஆணிமுத்துகளை எல்லாம் எடுத்து நீங்கள் மக்களிடம் அறிமுகப்படுத்தி, எப்படி ஐரோப்பாவில் அவர்கள் என்லைட்டன்மென்ட் மூலமாக தங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பொருளாதார மற்றும் சமூக மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டு விட்டார்களோ, அதேபோல் அவர்களுக்கு முப்பாட்டனாக இருக்கின்ற நமது புத்தஞாயினுடைய என்லைட்டன்மெண்ட் என்பதை அசோகர் காலகட்டத்தில் எல்லோருக்குமாக பரப்பப்பட்டதோ, அந்த என்லைட்டன்மெண்ட்டை மீண்டும் நாம் அறிவொளியை, அந்த ஒளி காலத்தை, அந்த ஒளியியல் தத்துவங்களை மீண்டும் பரப்பி நாம் உயிரியல் பௌத்தர்களாக உயர்வோம், வாழ்வோம். வாழ்வாங்கு வாழ்வதுவே புத்த ஞாயிறுவின் எண்ணம். காதலும் இன்பமும் புத்த ஞாயினுடைய தத்துவங்களினுடைய வெளிப்பாடுகளே. மானுட காதல் என்பது சாதாரண அகம் சார்ந்த கணவன் மனைவி என்கின்ற காதல் மட்டுமல்ல, மக்களுக்கு மக்கள் மத்தியிலே, மனிதர்களுக்கு மனிதர்கள் மத்தியிலே நியாயத்தை, நீதியை ஏற்படுத்துகின்றது என்பது கூட மனிதர்களை நேசிக்கிறார்கள் என்கின்ற அந்த காதலிக்கிறார்கள் என்கின்ற அந்த கருத்தினுடைய விரிவாகவே இருக்கும் என்கின்ற உண்மையை நாம் பரப்பி, மீண்டும் நாட்கள் விரைவிலேயே வருகின்றன என்று அறிக என்று உங்களை நான் தூண்டுகிறேன். ஞானவானாகவும் வீர மரபினராகவும் இருக்கின்ற எமது சாக்கிய பெருமக்களே, விழித்தெழுக விழித்தெழுக விழித்தெழுக. சப்பமங்கலம். நமோ புத்தாய.